ஒரு படி கொட்டை அரிஞ்சோம்னா 20 ரூபா தருவாங்க தம்பி. ஒரு படி கொட்டை? ஆமா, ஒரு படி கொட்டை அரிஞ்சிடணும். அரிஞ்சா 20 ரூபா. காலையில இருந்து ஏந்திருக்காதா நம்ம பட்டை அரிஞ்சிட்டு குஞ்சிருந்தா 2 படி 3 படி அரியலாம். அதான் அதுக்கு மேல அறிய முடியாது தம்பி. இடுப்ப வலிக்கும், கைய வலிக்கும். அதான் அரிஞ்சிட்டு குஞ்சிருக்கான். மத்தியானமா ஒரு டீ வாங்கி வந்து தருவாங்க. அப்புறம் நம்ம அறிய வேண்டியதுதான். அவங்களால அறிய முடியாதுன்னு உங்களுக்கு தராங்க? ஆமா, அறிய முடியாதுன்னு குடுக்கல. அவங்களுக்கு வேலை இருக்கும், எல்லாம் கொஞ்சம் வசதி உள்ளவங்க வீட்டுல வேலை இருக்கும். நீ சும்மா தானே இருக்க, இதை அறிஞ்சு கொடுன்னு சொன்னாங்க. சரின்னு நான் அறியறேன் தம்பி. இன்னைக்கு அரும்பு பள்ளி கூட நான் போகல. ஏன்பா என்ன பண்றீங்க? புளி அறியறேன் தம்பி. புளி அறியறேன் தம்பி. ஒருத்தவங்க கொடுத்தாங்க, சும்மா தானே குஞ்சிருக்க, இதை அறிஞ்சு கூடாங்க, காசு செலவுக்கு தரேன்னாங்க. அதோட உட்காந்துட்டு இந்த புளி அறியறேன் தம்பி. புளி அறியறீங்களா? புளிதான் அறியறேன் தம்பி. எவ்வளவு புளி அறிஞ்சா காசு தருவாங்க? புளி ஒரு படிக்கு 20 ரூபா தம்பி. ஒரு படிக்கு 20 ரூபா தருவாங்க? 20 ரூபா தருவாங்க. இந்த புளி எல்லாம் அறியணுமா? இதெல்லாம் அரிஞ்ச புளி, இதுதான் அந்த புளியாங்கொட்டை. இது அறியாத புளிதான் அறியறேன் தம்பி. என்ன கப்புல அது நான் ஒட்டி எண்ணெய் கையில தடவிட்டா கையில ஒட்டாம இருக்கும். எண்ணெய் தடவிட்டா அதுக்குதான் எண்ணெய் கொண்டாந்து கொடுத்தாங்க. அதை வச்சுக்கிட்டு இதை அறியறேன் தம்பி. புளி அறியணுமா? அறிஞ்சாதான் தம்பி. இல்லைன்னா அரியோட நம்ம வச்சோம்னா அப்படியே வச்சிருந்தோம்னா பூச்சி பிடிச்சிரும். புளி பூச்சி பிடிச்சிரும். அப்படியே கட்டி கட்டி கட்டியா வெள்ளை வெள்ளையா பூச்சி இருக்கும். அது எப்படி அப்புறம் குழம்பு வச்சு சாப்பிட முடியும் தம்பி. அதுக்குதான் புளி வாங்கினாக்கா இந்த மாதிரி காய வச்சு அரிஞ்சு வச்சுக்கணும். இது உங்க புளி இல்ல? இதெல்லாம் இது எங்க புளி இல்ல தம்பி, எல்லாம் காசுக்கு வாங்கினதுதான் தம்பி. இப்ப இந்த புளி அரிஞ்சா உங்களுக்கு எவ்வளவு காசு தருவாங்க? ஒரு படி கொட்டை அரிஞ்சோம்னா 20 ரூபா தருவாங்க தம்பி. ஒரு படி கொட்டை? ஆமா, ஒரு படி கொட்டை அரிஞ்சிடணும். அரிஞ்சா 20 ரூபா. காலையில இருந்து ஏந்திருக்காதா நம்ம பட்டை அரிஞ்சிட்டு குஞ்சிருந்தா 2 படி 3 படி அறியலாம். அதான் அதுக்கு மேல அறிய முடியாது தம்பி. இடுப்ப வலிக்கும், கைய வலிக்கும். அதான் அரிஞ்சிட்டு குஞ்சிருக்கான். மத்தியானமா ஒரு டீ வாங்கி வந்து தருவாங்க. அப்புறம் நம்ம அறிய வேண்டியதுதான். அவங்களால அறிய முடியாதுன்னு உங்களுக்கு தராங்க? ஆமா, அறிய முடியாதுன்னு குடுக்கல. அவங்களுக்கு வேலை இருக்கும், எல்லாம் கொஞ்சம் வசதி உள்ளவங்க வீட்டுல வேலை இருக்கும். நீ சும்மா தானே இருக்க, இதை அறிஞ்சு கொடுன்னு சொன்னாங்க. சரின்னு நான் அறியறேன் தம்பி. இன்னைக்கு அரும்பு பள்ளி கூட நான் போகல. அங்க போய் வெயில்ல லோல் போடணும். இப்படியே உக்காந்துக்கிட்டு 4 அறிஞ்சு கொடுப்போம். போ வந்து கேக்குதோ சொல்லுதுவா. சரின்ட்டு அதை எடுத்தாந்து வச்சுட்டு அறியறேன் தம்பி. சரி, இந்த புளியாங்கொட்டையை வச்சு என்ன பண்ணுவாங்க? புளியாங்கொட்டையை வந்து வாங்கிட்டு போடுவாங்க தம்பி. வந்து யாரு புளியாங்கொட்டை வாங்குறவங்க வருவாங்க. வாங்குறவங்க வருவாங்க. வாங்கிட்டு போய் ஆமா வாங்கிட்டு போய் அவள் வந்து காப்பி தூள் எல்லாம் வருது பாரு தம்பி. டீ தூள் காப்பி தூள் வருது பாரு. அதுல வந்து இது ஏதாவது கலக்குறாங்க தம்பி. ஆமா, கலந்துதான் அதுக்குதான் இந்த புளியாங்கொட்டையை வந்து வாங்கிட்டு போறாங்க தம்பி. இந்த புளியெல்லாம் ஆஞ்சிட்டீங்களா? இதெல்லாம் ஆஞ்சிட்டோம் தம்பி. கொட்டை எடுத்த புளி தம்பி. அது புளியாங்கொட்டை அரிஞ்சதுல அந்த புளி. அது இதெல்லாம் அரியல. இப்ப இந்த புளிய குழம்புல போலாம். அரிஞ்ச புளிய அரிஞ்ச புளிய பாருங்க தம்பி எப்படி இருக்குன்னு. இது அறியாத புளிய பாரு எப்படி காம்பு கிம்பு செத்தங்கித்திமா கிடக்கா. இது அறியாத புளிய கட்டி கட்டியா கிடக்கா. இது அரிஞ்ச புளி அம்மா அழகா இருக்கு பாரு. புளியாங்கொட்டை இருக்கு. இப்ப வந்து இந்த பல்லாங்குழில இந்த புளியாங்கொட்டையில பல்லாங்குழி எல்லாம் விளையாடுவாங்க. இந்த புளியாங்கொட்டையில தான் புளியாங்கொட்டை வச்சுதான் பல்லாங்குழி விளையாடுவாங்க. இந்த புளியாங்கொட்டை ஆமா, இந்த புளியாங்கொட்டை ஒரு 7 14 குழி இருக்கும் தம்பி. அதுல வந்து ஒரு குழிக்கு 5 கா போட்டு விளையாடுவோம். பசங்க விளையாடுவாங்க. ஆமா, அந்த புளியாங்கொட்டையை போட்டு. நீங்க விளையாடுறீங்களா பல்லாங்குழி? விளையாட்டு இருக்கோம் தம்பி. இந்த புளியாங்கொட்டை போட்டு தான் விளையாடுறீங்க? புளியாங்கொட்டை வச்சுதான் நாங்களும் சும்மா குஞ்சிருக்க நேரத்துல இப்படி பேராக்கா அப்படி வச்சுட்டு விளையாடுவோம். விளையாடுறது நான் அப்புறம் அதே விளையாடிட்டு குஞ்சிருக்க மாட்டோம் தம்பி. எங்கேயாவது கிளம்பிடுவோம். நம்ம பாட்டுக்கு யாராவது கூப்பிட்டாங்கன்னா வேலைக்கு போவோம். இன்னும் கிளம்பிடுவோம் தம்பி. பசங்க விளையாடிட்டு கிடக்கும் போயிதுக்கு வீட்டுல குஞ்சிருக்க பசங்க. ஆமா, புளியாங்கொட்டையை வச்சு. பசங்களா உங்க வீட்லயும் புளி இருந்தா சொல்லுங்க பசங்களா, நான் ஆயா வந்து அரிஞ்சு தரேன். சரியா பசங்களா? பாய்.